بسم الله الرحمن الرحيم. சலாத்தும் சலாமும் நமது நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம தோழர்கள் சத்திய சஹாபா பெருமக்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வினுடைய இல்லத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் இந்த ஜும்ஆவினுடைய குத்துபாவினுடைய உபதேசங்களை அல்லாஹ் பயனுள்ள ஒரு உபதேசமாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி தருவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனது திருமறையிலே ஒரு வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். அந்த சமுதாயத்திற்கு வல் ஆதியாத்தி லபஹா ஃபல் மூரியாத்தி கத்ஹா ஃபல் முகீராத்தி சுபஹா ஃபஅஸர் நபிஹி நக்ஆ ஃபவஸத் நபிஹி ஜம்ஆ இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூன். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான் அப்படின்னா, திருமறையில பல இடங்களில் ஒரு முக்கியமான ஒரு அவசியமான ஒரு செய்திகளை அவனுடைய அடியார்களுக்கு சொல்ல வேண்டுமானால் அவனுடைய படைப்பினங்களிலே ஒன்றை சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்லுவார், அல்லது உலகத்திலே உண்டான வஸ்துக்கள் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் ஒரு செய்தியை என்ன செய்வார், மக்களுக்கு போதிப்பார். இந்த வசனத்திலே ஒரு யுத்தத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வீரமிக்க ஒரு சுறுசுறுப்பு மிக்க ஒரு குதிரையை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இங்கே ஒரு வர்ணித்து அதிலிருந்து ஒரு செய்தியை மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் வழங்குகிறார். என்ன சொல்லி காட்டுகிறார்? வல் ஆதியாத்தி லபஹா, அதிவேகமாக செல்லக்கூடிய குதிரையின் மீது சத்தியமாக, ஃபல் மூரியாத்தி கத்ஹா, மூச்சு திணற ஓடக்கூடிய குதிரையின் மீது சத்தியமாக, ஃபல் முகீராத்தி சுபஹா, அதிகாலையிலே பின்னங்கால் பிடரியோட ஓடக்கூடிய குதிரை மீது சத்தியமாக, ஃபஅஸர் நபிஹி நக்ஆ, கால் குளம்புகளிலே நெருப்பு பொறியை பறக்க விட்டுக் கொண்டு ஓடுகின்ற குதிரையின் மீது சத்தியமாக, ஃபவஸத் நபிஹி ஜம்ஆ, எதிரிகளுடைய படையிலே மைய பகுதிக்கு சென்று புழுதியை கிளப்பிய வண்ணமாக அந்த எதிரிகளை திக்குமுக்காடக்கூடிய அளவிற்கு திணறடிக்கக்கூடிய அந்த குதிரைமை சத்தியமாக, இன்னல் இன்சான ரப்பிஹி லகனூன், நிச்சயமாக மனிதன் நன்றியற்றவனாக அவன் மாறிவிட்டான் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி முடிக்கிறான். நமக்கு ஒரு கேள்வி எழுகிறது. ஒரு குதிரை அது கிளப்பை புயலை போன்று ஓடுகின்ற ஒரு வீரமிக்க ஒரு சுறுசுறுப்பு மிக்க ஒரு குதிரை அழகான முறையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வர்ணித்த அவன் இந்த இறுதியாக மனிதனை சாடுகிறான், மனிதனை கண்டிக்கின்றான். இது முதலாவது உள்ள அந்த வசனத்திற்கும் அது கடைசியில் முடிக்கக்கூடிய அந்த செய்திக்கும் ஒன்றுக்கொன்று முரண்பாடு அல்லவா தெரிகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். நிச்சயமாக எந்த விதமான ஒரு முரண்பாடும் இல்லை, எந்த விதமான ஒரு சந்தேகம் கிடையாது. காரணம், இதிலிருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லாருக்கும் தெரியும்படியான ஒரு செய்தியை, ஒரு மெசேஜ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வெளிப்படுத்தி காட்டுகிறார். என்ன சொல்கிறார் அந்த இடத்துல? ஒரு குதிரை, அந்த குதிரை தன்னுடைய எஜமானிடத்தில் எப்படி விசுவாசமாக நடந்து கொள்கிறது, அந்த குதிரை தன்னுடைய எஜமானனை முதுகிலே சுமந்து கொண்டவனாக அந்த எதிரி படைகளுக்கு உள்ளே சென்று புழுதியை கிளப்பிய வண்ணமாக அதிவேகமாக சென்று எதிரியை தாக்கி திணறடித்து அவனை தோல்வியல் செய்யக்கூடிய அளவிற்கு இவனுக்கு உதவி புரிகிறது, வெற்றியை தேடி கொடுக்கிறது. அப்படின்னா அந்த அளவிற்கு தன்னை அர்ப்பணிக்கிறது, தியாகம் செய்கிறது, உயிரை பணைய வைக்கின்றது. அப்படியான ஒரு உதவியை, தியாகத்தை செய்வதற்கு இந்த குதிரைக்கு அந்த அடியான், அந்த மனுஷன் என்ன கைமாறு செய்திருக்கிறார்? அந்த அளவிற்கு தியாகம் பண்ணுவதற்கு இந்த குதிரைக்கு என்ன செஞ்சிருக்கிறான் அப்படின்னா, என்ன செஞ்சான்? வேகமாக ஓடக்கூடிய அந்த கால்களை அவன் படைத்தானா, அல்லது ஒளி வீசக்கூடிய அந்த கண்களை அவன் படைத்திருக்கிறானா, அல்லது உடலிலே
நிறுத்தி அவன் ஓட வைக்கின்றானா? இல்லை சகோதரர்களே. சாதாரணமாக இந்த குதிரைக்கு தேவைப்படக்கூடிய, பசிக்கு தேவைப்படக்கூடிய ஒரு உணவு பொருட்களையும் ஒரு கொள்ளுகளையும் இதே புல்லுகளையும் மட்டும்தான் அவன் கொடுத்திருக்க முடியும். வேறு என்ன செய்திருக்க முடியும்? இதற்காக வேண்டி இப்படி ஒரு அர்ப்பணிப்பு, இப்படி ஒரு தியாகம், இப்படி ஒரு உதவியா எந்த அளவுக்கு நினைத்து பார்க்கவே முடியவில்லை. அந்த அளவுக்கு தன் எஜமானனுக்கு அடிபணிக்கிறது. எஜமானனுக்கு முழுமையாக அடிபணிந்து நடக்கிறது, உதவி செய்கிறது, நன்றியுடையதாக இருக்கிறது. ஏன் இந்த மனித சமுதாயத்திற்கு தெரியவில்லை அப்படின்னு மனிதனை சாடுகிறான். அந்த உணவை படைத்தவன் அல்ல, அந்த குதிரையை படைத்தவன் அல்ல, அந்த குதிரையை உணவு அனைத்தையும் அந்த மனிதனுக்கு வசப்படுத்தி கொடுத்தவன் அல்ல. அந்த அல்லாஹ்விடத்திலே இவன் எந்த அளவுக்கு நன்றி உடையதாக இருக்க நடந்து கொள்கிறானா? இல்லை, நன்றி கெட்டவனாக அல்லவா உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று மனிதரை வன்மையாக இங்கு கண்டிக்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த உலகத்திலே அனைத்து வஸ்துக்களும் அல்லாஹ்வை துதிக்கின்றது, வணங்குகின்றது, நன்றியுடையதாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்தந்த நேரத்தில் என்னென்ன செய்ய முடியுமோ அனைத்தையும் அந்தந்த படைப்புகள் செய்து கொண்டிருக்கிறதா இல்லையா? ஆனால் மனிதன் மட்டும் மறுமை வாழ்வை மறந்தவனாக, நன்றி கெட்டவனாக உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு செய்தியை, ஒரு மெசேஜை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக இந்த மனித சமுதாயத்திற்கு தந்தான். அப்ப நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னா, இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதனுக்கு எப்படி வாழணும் அப்படின்னா, இறைவனுக்கு உகந்த அடியானாக வாழணும், நன்றி உள்ள விசுவாசியாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் நாம் என்ன செய்ய முடியும்? நாம் உண்மையான முழுமையான வெற்றி அடைய முடியும். காரணம், நன்றியுள்ள விசுவாசியாக இருக்க வேண்டும். ஏன் சொல்கிறான் என்றால், அந்த அளவிற்கு அல்லாஹ் தன்னுடைய அருள் கொடைகளை மாறி மாறி நமக்கு வழங்கி இருக்கின்றான். அல்லாஹ் அவனுக்கு வழங்கிய அந்த அருள் கொடைகளை எல்லாம் எண்ணி முடிக்க முடியாதவர்களுக்கு, மட்டிட்டு சொல்ல முடியாதவர்களுக்கு உங்களுக்கு ஞாபகத்துக்களை எல்லாம் வழங்கி இருக்கிறான் அல்லவா? அல்லாஹ் சொல்லுகிறான், அது குருணி, என்னை நினையுங்கள், அதற்கு உங்களை உலகத்தில் நினைக்கின்றேன். வஸ்குருணி, எனக்கு நன்றி பாராட்டுங்கள். வலா தக்குரூன், என்னை மறுத்து உலகத்தை வாழாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். எண்ணற்ற இடங்களிலே நன்றியை பற்றி சொல்லாத ஒரு இடமே என்று சொல்லுகின்ற அளவிற்கு அல்லாஹ் நன்றி உள்ள அடியானாக உலகத்தில் வாழ் நிறைய சம்பவங்களையும் சரித்திரங்களையும் படிப்புரைகளையும் எடுத்துக்காட்டுகளையும் அல்லாஹ் திருமறை குர்ஆன பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். அந்த அளவுக்கு அல்லாஹ் உலகத்தில் வசிப்பதற்கு பூமியை தந்திருக்கின்றான், சுவாசிப்பதற்கு காற்றை தந்திருக்கின்றான், உயிர் வாழ்வதற்கு தண்ணீரை தந்திருக்கின்றான். அதையெல்லாம் மேலாக மனிதனாக, அதையெல்லாம் மேலாக ஏகத்துவ தௌஹீதுடைய சிந்தனை நமக்கு வழங்கி இருக்கின்றான். புழுப்பூச்சியை வணங்காமல், ஜின்னு ஷைத்தான்களை வணங்காமல், மத குருமார்களை வணங்காமல், மனிதனை வணங்காமல், அனைத்தை வணங்காமல் அல்லாஹ் ஒருவனை விட்டு வணங்கக்கூடிய அந்த ஏகத்துவ சிந்தனை, அந்த தௌஹீதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, இன்னும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருத்தூராக்கக்கூடிய, அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய அந்த ஞானம் எவ்வளவு பெரிய ஞானம், எவ்வளவு பெரிய அருள்கொடை. இந்த அருள்கொடை நினைத்து நன்றி பாராட்ட வேண்டும் என்பதாக திருமறை குர்ஆனில் எல்லாம் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறார். முன்னொரு சம்பவங்களை எல்லாம், பனி இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்த ஞாபகத்துக்களை எல்லாம் அல்லாஹ் ஒன்று ஒன்றாக சொல்லி, என்னை நினையுங்கள், எனக்கு நன்றி செய்யுங்கள், மாறு செய்யாது என்பதாக பல இடங்களில் சொல்லி காட்டுகிறார். யா பனி இஸ்ராயீல், இஸ்ரவேலர் சமுதாயமே, உதுக்குரு ஞாபகத்தில் அன்னம்து அலைக்கும் வன்னி பௌத்தத்துக்கும் அடல் ஆலமி, உலகத்தில் அகில உலகத்திலே உங்களைத்தானே மிகச்சிறப்பாக வைத்திருக்கிறேன், நீங்கள் எதை கேட்டாலும் கொடுத்தேன் அல்லவா, எனக்கு நன்றி பாராட்டுங்கள் அப்படிங்கிறதாக எல்லாம் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ஆக இந்த உலகத்திலே நாம் முழுமையான முறையில அல்லாஹ்வுக்கு அடிபணிந்த நிலையில உகந்த அடியானாக, இறை விசுவாசியாக வாழணும். அப்ப சுக்ரு என்றால் என்ன என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி என்றால் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வை நினைப்பது, அல்லாஹ்வை நினைத்து நன்றியை தன்னுடைய வெளிப்படுத்துவது. அந்த அடிப்படையில உலகத்திலே வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் நன்றி. அப்படிங்கும் போது அந்த சுக்ர் என்பதற்கு 3 விதமான நிபந்தனைகள் இருக்கிறது. ஒன்றாவது என்ன? யாத்ராஃபு நிஅமத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய நியாமத்தை, அல்லாஹ் நமக்கு எந்த நியாமத்தை அருள்கொடையை வழங்கி இருக்கிறானோ அதை உள்ளத்திலே முதலாக அறிய வேண்டும். இது அல்லாஹ் தான் தந்திருக்கிறான், நம்ம கையில ஒன்று இல்லை, நம்ம வெறும் உழைப்பும் முயற்சியும் மட்டும் தான் செய்தோம். அதற்கு விளைவாக அல்லாஹ் நமக்கு இந்த நியாமத்தை தந்திருக்கிறாங்கிறத அந்த
அந்த உள்ளத்திலே முதல் புரியணும். அது முதலாவது வகை. இரண்டாவது சனா, நாவிலே ஒளியணும். அல்லாஹ் தந்திருக்கிறான் உள்ளத்திலே உறுதி கொண்டு இரண்டாவது நாவின் மூலமாக வெளிப்படுத்தணும். மூன்றாவது மருளாத்தி ரப்பிகி, அந்த ரப்பை படைத்த ரப்பினுடைய பொருத்தத்தை எதிர்பார்க்க வேண்டும். அதற்கு பின்னால் நன்மை எதிர்பார்க்கணும். யா அல்லாஹ், நீ கொடுத்த ஞானத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். யா அல்லாஹ், நீதான் இதற்கு நீ நன்மை செய்ய வேண்டும், உன்னிடத்தில் பொருத்தத்தை எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நம்மிடத்தை வரணும் சொல்றேன். அதுதான் நன்றி செய்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறிய ஒரு எடுத்துக்காட்டு என்பதை இந்த இடத்தில் நான் புரிந்து கொள்ள முடியும் சொல்றேன். ஆக எந்த அளவுக்கு அப்படின்னா, உதாரணமாக சொல்ல போனால் மனிதன் எப்படி நினைக்கணும் அப்படின்னா, இந்த தாய் வயிற்றிலே ஆரம்பத்தில் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னால் ஆரம்பத்தில் எங்கே இருந்தோம்? தாயினுடைய வயிற்றிலே இருந்தோம். தாயுடைய வயிற்றிலே 1 மாதம் அல்ல, 2 மாதம் அல்ல, 10 மாதம் அல்லாஹ் அங்கு விட்டிருக்க செய்தான். அங்கு இருக்க செய்து உணவையும் காற்றையும் நமக்கு அல்லாஹ் அங்கே வழங்கி நம்மை பாதுகாத்தான். அதற்கு 10 மாதம் முடிந்ததற்கு பின்னால் வெளியே வருவதற்காக வேண்டி என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் அல்லாஹ் செய்திருக்கிறார் அதை நினைத்து பார்க்க வேண்டும். எவ்வளவு ஞாபகத்துக்களை உலகத்திற்கு வந்த பொழுது சிறிதளவு கூட மனிதன் சக்தி இல்லாதவனாக உலகத்திலே இருந்தான். பேசுவதற்கு சக்தியை வழங்கினான். உடலிலே செயல்படுவதற்கு கைகால் சக்தி அல்லாஹ் கொடுத்தான். பார்க்கின்ற சக்தியை கொடுத்தான், கேட்கின்ற சக்தியை கொடுத்தான், அனைத்து ஞாபகத்தையும் கொடுத்தான். இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதற்கு, உணவு உண்பதற்கும், சரியான நிர்வாகம் செய்வதற்கும், வானம் பூமி அனைத்தையும் நமக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்தார்? உதவி புரிவதற்காக நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படிங்கிற ஒரு எண்ண வறுமையானால் அதிகம் உள்ளத்திலே இருந்து ஒரு சுக்குற வார்த்தை வருமா இல்லையா? ஒரு பக்கம் மனிதனுடைய விலகினத்தை உணர்ந்தான், ஒரு பக்கம் அல்லாஹ் கொடுத்த அந்த ஞாபகத்தை உணர்ந்தவனாக சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் அப்படிங்கிற அந்த சுக்குருடைய வெளிப்பாடு இருக்கிறதா அல்லவா? அந்த பண்பாடுகளை மனித சமுதாய உலகத்தில் இருக்கின்ற பொழுது அந்த ஒரு பண்பாடுகளை, அந்த ருபூபியத் என்று படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் அவன் இருக்கின்றான் அப்படிங்கிற நன்மை அந்த வரவை என்ன செய்யணும்? வெளிப்படுத்த வேண்டும். சொல்லுங்க, வெளிப்படுத்துவதான் சுக்குர். அதை வெளிப்படுத்தணும், அதை வளர்க்கணும், அதை ஊட்டி வளர்ப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ்வுடைய வேதங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்கள் உலகத்தில் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஷுக்ருங்கிற ஞானம் ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்ய வேண்டும்? அந்த அடிப்படையில் வாழணுங்கிறதுக்காக வேண்டி என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை மழுங்கடிக்க செய்யக்கூடியவன் தான் ஷைத்தான். இந்த உள்ளத்துல அந்த ஷுக்ரு வராமல் எல்லாம் என்னால் தான் முடிகிறது, என்னுடைய உழைப்பும் என்னுடைய அறிவும் என்னுடைய முயற்சி தான் முடிகிறது என்பதை அதை நிலைநிறுத்தி அல்லாஹ் கொடுத்த நியமத்தை ஷுக்ரை வெளிப்படுத்தாமல் அதை மழுங்கடிப்பதற்காக வேண்டித்தான் ஷைத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு உதாரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துக்காட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பத்தில் அவர்களுக்கு சொல்லப்பட்டது எந்த மரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று சொன்ன பொழுது நெருங்கினார்கள். என்ன காரணம் நெருங்கினார்கள்? அதற்கு கேள்விக்கு என்ன பதில்? ஷைத்தான் என்ன செய்தான்? கொஞ்சமாக அவர்களிடத்திலே நெருங்கினான். என்ன சொன்னான்? அவருடைய சுக்குருங்கிற நேமத்தை மழுங்கடிப்பதற்காக வேண்டி நிறைய முயற்சி செஞ்சான். நிரந்தரமான ஒரு ஆட்சியும் நிரந்தரமான சோழபதியுடைய வாழ்க்கையையும் உங்களுக்கு நான் கொடுக்கட்டுமா, கொடுப்பதற்குண்டான வழியை ஏற்படுத்தட்டுமா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கேட்டான். ஷைத்தான் ஊசலான எண்ணத்தை ஊட்டினான். ஊட்டினதற்கு பின்னால் கடைசியாக மழுங்கடித்ததற்கு பின்னால் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் என்ன செஞ்சாங்க? அந்த மரத்தின் பக்கம் நெருங்கினார். நெருங்கியதற்கு காரணம் என்ன? அந்த ஷுக்குருங்கிற அந்த ருபூபியத்துடைய தன்மையை ஷைத்தான் கொஞ்சம் மழுங்கடிக்க சொன்னார். அப்ப எந்த அளவிற்கு ஒரு மனிதன் ஷுக்குரோடு இந்த உலகத்திலே வாழ்கிறானோ, சுக்குரை வெளிப்படுத்தி வாழ்கிறானோ, நன்றி விசுவாசத்தோடு உலகத்திலே வாழ்கிறானோ, அந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்திலே இபாதத்திலே வணக்க வழிபாடுகளில் முதலிடம் பெற்றவனாக இருக்கிறான். எந்த அளவுக்கு சுக்குர் இல்லாமல் நன்றி இல்லாமல் தாண்டோடித்தனமாக வாழ்கிறானோ அவனெல்லாம் அல்லாஹ்வுக்கு பாவியாக நன்றி கெட்டவனாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் நபியினா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எகிப்து நாட்டு ஒரு பெண்மணி அவர்களுடைய இச்சைக்கு மன இச்சைக்கு அடிமையாகும்படி
அழைக்கின்ற பொழுது அவர்கள் என்ன செஞ்சாங்க? அவர்களிடத்தே உண்டான ருபூபியத்துடைய பண்பு, ருபூபியத்துங்கிற அந்த தன்மை, அந்த ஷுக்குருங்கிற அந்த பண்பு இருந்ததன் காரணமாக என்ன சொன்னார்கள்? இன்ன ரப்பி அஹ்ஸன மஸ்வாய், என்னை அழகாக அல்லாஹ் வைத்திருக்கிறார், என்னுடைய இருப்பிடத்தையும் என்னுடைய அந்தஸ்தையும் என்னுடைய அனைத்து வாழ்க்கையையும் அல்லாஹ் உயர்வாக வைத்திருக்கிறார் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சொன்னதின் காரணமாக அவர்கள் அந்த ஆசைக்கு, அந்த மனோ இச்சைக்கு அடிமைப்படவில்லை. அந்த ஷுக்குர் அல்லாஹ் வைத்திருக்கின்ற பொழுது, இந்த அகில உலகத்திலேயும் அல்லாஹ் நமக்கு அனைத்து நியமத்துக்களை கொடுத்திருக்கின்ற பொழுது அவனுக்கு நாம் மாற்றம் செய்ய முடியுமா? அவனுக்கு நாம் பாவம் செய்ய முடியுமா? ஷைத்தானியத்தான தீமையான காரில் ஈடுபட முடியுமா? அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு தோன்றிய காரணமாக ஷைத்தான் ஒன்றும் செய்துவிட முடியவில்லை. அதற்கு பின்னால் இன்னஹு மின் இபாதில் முக்லஸீன், அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்கிறான், இந்த கடப்பட்ட இஹ்லாஸான நல்லடியாராக அவரை மாற்றினோம் என்று சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது எந்த இச்சைக்கும் அடிமைப்படாமல், எந்த மனோ இச்சைக்கும், எந்த ஷைத்தானியத்த நடவடிக்கைகளுக்கும், தன்னுடைய இன்பங்களுக்கு, தெய்ய இன்பங்களுக்கு அடிமைப்படாமல் உலகத்தில் வாழ்ந்தால்தான் முக்லஸீன் இஹ்லாஸான நல்லடியாராக உலகத்திலே மாற்றணும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஷுக்ருங்கிற பண்புகள் இருக்கணும். அந்த பண்பை நாம் கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் சொல்றோம். ஆக இந்த உலகத்தில் வந்து மனிதன் பொருளை கண்டால் என்ன செய்கிறான்? அல்லாஹ் வருகின்றான். அதிகமாக செல்வம் வருகின்ற பொழுது, காடுகளைகள் தோட்டங்கள் வருகின்ற பொழுது அவன் என்ன செய்யறான்? இதில் என்னால் தான் இது வளர்ந்து, என்னால் தான் முடியும், என்னுடைய அறிவினால் தான், என்னுடைய திறமையினால் தான், என்ற சொந்த முயற்சியால் பெற்றது என்பதாக மனிதன் நினைக்கிறானே தவிர அங்கு அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான் அப்படிங்கிற எண்ணம் எத்தனை பேருக்கு வருகிறது? நபீனா சுலைமான் அவருடைய வரலாற்று அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்ததை போன்று செல்வாக்குகளையும் வசதி வாய்ப்புகளையும் இந்த உலகத்தில் யாருக்குமே அவர்களுக்கு தரவில்லை என்பது நமக்கு தெரிந்த விஷயம். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அவருடைய உள்ளங்கள் எப்படி இருந்தது என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். ஆதாமின் முதலில் இது என் இறைவன் கொடுத்த அருள்கொடை என்பதாக அவர்கள் சொன்னார். தான் பெற்றது தன்னுடைய முயற்சியினால், தன்னுடைய உழைப்பினால் பெற்றது என்பதாக அவர்கள் எங்கேயுமே சொன்னதில்லை. இது இறைவனுடைய அருள்கொடை என்பதாக சொன்னார். எதற்காக அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான்? லியப்லுவனி அஷ்குர, என்னை இதை சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தந்திருக்கிறான். நான் இதற்கு நன்றி பாராட்டுவேனா அல்லது நன்றி இல்லாமல் மறுத்து குஃப்ராக வாழுவேனா அப்படிங்கிறதுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் எல்லஷான தந்திருக்கிறான் என்பதாக சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், ரப்பி அவுஸினி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி, இறைவா என்னுடைய ரப்பே, என்னுடைய படைத்த ரப்பே, உனக்கு நன்றி பாராட்டக்கூடிய அந்த தன்மையை, ஷுக்ர் செய்யக்கூடிய தன்மையை எனக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் தந்துவிட வேண்டும் என்பதாக அவர்கள் பிரார்த்திக்கக்கூடிய செய்தி அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். பைன்னமா யஷ்குரு நஃப்ஸி, எவன் உலகத்தில் நன்றியோடு வாழ்கிறானோ அவன் தனக்காக வேண்டி அவன் நன்மையை தேடிவிட்டான். அவன் கபர இன்ன ரப்பி அன்சுகரி, எவன் ஒருவன் மறுத்து உலகத்தில் வாழ்கிறானோ இறைவனை விட்டு அவன் தூரமாகி விட்டான் என்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கப்பட்டவர்கள், முன்பின் பாவங்களை மன்னிக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே நின்று வணங்குகிறார்கள், கால்களுக்கு வணங்குகிறார்கள், பாதங்கள்லாம் வீங்கிக் கொள்கிறார்கள், ரத்தம் வடிந்து விட்டது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா கேட்கின்ற ஒரு சொல்ல என்ன சொன்னாங்க? உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டானே, உங்களுடைய இபாதத்துக்களை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிற பொழுது அவர்களுடைய வெளிப்படுத்திய வார்த்தை என்ன? அல்லாஹ் எனக்கு வழங்கிய அந்த அருள்கொடைக்கு நன்றியுடைய அடியானாக இருக்க வேண்டாமா என்பதாக சொன்னார். அப்ப இதெல்லாம் நமக்கு படிப்பினை. அப்ப நாம் எந்த அளவிற்கு நன்றியோட அடியார்களாக இருக்கிறோம்? நன்றி அடியாராக இருக்கின்ற அளவிற்கு நம்முடைய இபாதத் இருக்கிறதா? வணக்க வழிபாடு இருக்கிறதா? நம்முடைய நடவடிக்கை இருக்கிறதா? நம்முடைய செயல்பாடு இருக்கிறதா? நாவிலே வரக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறதா? ஆக இந்த உலகத்தில் எதை வெற்றி கொடுக்கும் அப்படின்னா சுக்குங்கிற பண்புகளை நாம் வளர்க்கணும். அதற்கான பெரும் முயற்சி செய்யணும். அதற்கு ஷைத்தானுக்கு இடம் கொடுக்காத வளர்க்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு ஞாபகத்தை கொடுத்தா சுக்குங்கிற வார்த்தையை சொல்லணும். அதே போன்று சுக்குங்கிற தன்மை நமக்கு வரணும். கஷ்டம் வருகிற பொழுது சபருங்கிற ஒரு தன்மை வரணும். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? மூமினான அடியார் செய்த அனைத்தும் ஆச்சரியத்திற்குரியதாக இருக்கிறது என்பதாக சொன்னாங்க. ஒரு மூமினான மனுஷன் எதை செஞ்சாலும் நன்மையை பெற்றுக்கிறான். எந்த விதமான முதலும் இல்லாமல், எந்த விதமான உழைப்பும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல் இலகுவான முறையில அவன் நன்மையை பெற்று விடுகிறான் என்பதாக
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஜபுல் அம்ரில் மூமின், மூமினுடைய செயல்பாடுகள் ஆச்சரியத்திற்குரியதாக இருக்கிறது என்பதாக சொன்னார். எப்படின்னா, இன் அசாபத்துக்கு தர்றாக இன் அசாபத்துக்கு ஷர்ராக ஷக்கர். ஒரு மனிதனுக்கு சந்தோஷமான நிகழ்வு ஏற்படுமையானால் அவன் உடனே சுக்குர் செய்து விடுகிறான். சுக்குர் செய்து விட்டால் போதுமே, அல்லாஹ் அவன் அடியானாக தேர்வு செய்து விடுகிறான். எப்பொழுது சுக்குருங்கிற வார்த்தை வருகிறதோ அப்பொழுது நன்மையை பெற்று விடுகிறான். காண ஹைருல்லஹு, அவனுக்கு நன்மையாக மாறிவிடுகிறது. வைன்ன சாபத்துக்கு தர்றாக, எவனுக்கு ஒரு கஷ்டம் தொட்டு விடுகிறதோ அதற்கு பின்னால் அவன் செய்கிறான் சபர, அவன் பொறுமையாக செய்கிறான், மேற்கொள்கிறான். பொறுமை மேற்கொள்கிற பொழுது காண ஹைருல்லஹு, அது அவனுக்கு சிறந்ததாக மாறிவிடுகிறது. அப்ப அல்லாஹ்வுடைய பார்வையில சின்ன சின்ன விஷயம் நம்ம விட்டு விடுகிறோம், அதையெல்லாம் பெரிய விஷயமாக, அதிகமான நன்மை கொடுக்கக்கூடிய விஷயமாக மனிதன் மாற்றி விடுவது எது? சுக்குருங்கிற ஒரு தன்மை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிறாங்க, அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதாவது உலக வாழ்க்கையில உங்களுக்கு மேலானவங்களுக்கு பார்க்காதீங்க. நமக்கு மேலானவங்க, அதிக சம்பளம் வாங்குறவங்க, அதிக வசதி வாய்ப்புகள் இருக்கவரை நீ பார்க்காதீர்கள், உங்களுக்கு கீழானவர்களை பாருங்கள். மார்க்கெட் உங்களுக்கு கீழானவர்களை பார்த்து உங்களுடைய ஞாபகத்திற்கு நன்றி பாராட்டுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே நேரத்தில் மார்க்க விஷயத்தில், நல்ல விஷயத்தில் உங்களுக்கு மேலானவர்களை பார்த்து அந்த அதைவிட அதிகமான நன்மையை பெறுவதற்கு முயற்சி செய்கின்றனர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சுக்குருக்காக வேண்டி அவங்க தேர்வு சென்று சொல்வார்கள். அதனால் நபிகள் நாயகம் எந்த விதத்திலும் கூட அல்லாஹ் மாற்ற மாட்டார். ஒரு புடவை, ஒரு துணியை அணித்தால் கூட அதற்கு கூட தன்னுடைய சுக்குரியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்துவாங்க. என்ன சொல்வாங்க? அல்லாஹ் லக்கல் ஹம்த், இறைவா உனக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டும். அந்த கசவுத்தனி, நீதான் இந்த உடையை எனக்கு தந்திருக்கிறாய். அஸ்ஸலுக ஹைரஹு ஹைர மா சுனி அலஹு, இந்த புடவையினுடைய நன்மையையும் இது செய்யப்படுவதனுடைய செய்யப்பட்டதனுடைய நன்மையையும் எனக்கு நீ தந்து விடு என்பதாக கேட்பார்கள். வஅஊது பிக மின் ஷர்ரிஹி வ ஷர்ரி மா சுனிய, இறைவா எந்த புடவையை நான் உடுத்துகிறேனோ அதனுடைய தீமையை விட்டும் அதனுடைய கஷ்டத்தின் தீமையை விட்டும் பாதுகாப்பு தேவை என்பதாக கேட்பார்கள். ஒரு சாதாரண துணி அறிவித்தால் கூட அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய சுக்ரை வெளிப்படுத்துவாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று ஒரு வாகனத்திலே செல்கிறவர்கள், வாகனத்தில் சென்றால் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? தன்னுடைய அல்லாஹ்வுடைய புகழையும் துதிப்பார்கள். யா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஸஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா முன்கலிபூன். வசதி இல்லாத எனக்கு வசதியான வாகனத்தை தந்த உனக்கு எல்லா புகழும் என்பதாக அல்லாஹ்வுடைய புகழை வெளிப்படுத்துவார் சொல்கிறேன். அதே போன்று தூங்குகின்ற பொழுது சொல்வார்கள், அல்லாஹ் பிஸ்மிக வ அமூது வ அஹ்யா, இறைவா உன்னுடைய திருநாமத்தை கொண்டு நான் தொடங்குகிறேன், உன்னுடைய திருநாமத்தை கொண்டு நான் விழிக்கிறேன் என்பதாக சொல்வார்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர்ங்கிற வார்த்தையை நாம் சொல்வார். காரணம், அல்லாஹ் தான் நமக்கு நிம்மதியான ஆரோக்கியமான தந்திருக்கிறான். அவன் தான் பகலை கொடுத்து உழைப்பதற்குண்டான எல்லா காரியங்களும் அவன் தான் தந்திருக்கிறான். ஆகவே அவன் கொடுக்காமல் எது முடியாது. அதே போல அதை சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ், இன் ஜஅலல்லாஹு அலைக்கும் லைல் சர்வதில் யௌமல் கியாமா, கியாமத் வரைக்கும் உனக்கு இரவாவே இருந்தால் பகலை யார் கொண்டு வர முடியும்? அதே போல கியாமத் வரைக்கும் பகலாவே இருந்தால் இரவை யார் கொண்டு வர முடியும்? யார் அல்லாஹ்வை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு சவால் விடுகிறான். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நியமத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் நாம் சுத்தி செய்ய வேண்டும், நன்றி பாராட்ட வேண்டும். எந்த நேரத்திலையும் திக்ர் சிக்குர்களை நாம் மறந்து விடக்கூடாது. நான் ஒரு காரியம் செய்வதாக இருந்தாலும் பிஸ்மில்லா என்று என்ன செய்ய சொல்லி என்ன செய்ய வார்த்தை செய்யும். ஒரு அறைக்கு நுழைகின்றோமா, ஒரு வீட்டிற்கு நுழைகின்றோமா, பிஸ்மில்லா என்று சொல்லி நுழையுங்கள். வெளியிலே வருகிறவர்களது பிஸ்மில்லா என்று சொல்லி வெளியே வாருங்கள். வாகனத்தில் ஏறுகிறவர்களது பிஸ்மில்லா என்று சொல்லி உள்ளே போருங்கள். அது வாகனத்தை விட்டு இறங்குகிறவர்களது பிஸ்மில்லா என்று சொல்லி எதை செய்தாலும் பிஸ்மில்லாவுடைய வார்த்தை என்ன செய்ய வெளிப்படுத்தி நாம் செய்ய வேண்டும் சொல்லுங்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணற்ற ஔராதுகளையும் திக்ர்களையும் காலை மாலை ஓதக்கூடிய திக்ர்களை எல்லாம் அந்த நன்றியினுடைய வெளிப்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் கற்றுக்கொண்டு அதை அந்தந்த நேரத்தில் என்ன செய்ய பயன்படுத்த நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் சொல்லுகிறேன். அவ்வாறு பயன்படுத்தாவிட்டால் நம்ம இந்த உலகத்தில் திக்ரும் தேவையில்லை, சுக்ரும் தேவையில்லை, இபாதத்தும் தேவையில்லை. எத்தனையோ மனிதர்கள் வாழ்கிறார்கள். நாம அது ஒருவராக வாழ்ந்து விட்டு போறோம் அப்படி இருப்போம். ஆனால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அதாப் காத்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய வேதனை மிக நிச்சயமாக வேதனையை மாற்றி விடுவோம். அதை திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுறான். இன் ஷக்கர்தும் லஸீதக்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி பாராட்டினால் உங்களுடைய ஞாபகத்துக்கள் உங்களுடைய அனைத்தையும் அதிகப்படுத்துவேன் என்பதாக சொல்லி காட்டுறான். உங்களுடைய அறிவின் மூலமாக அதிகப்படுத்துவேன், குழந்தையின் மூலமாக பரக்கத்தை அதிகப்படுத்துவேன், செல்வத்தின் மூலமாக அதிகப்படுத்துவேன்.
உங்களுடைய நாட்டங்கள் நியத்துப்படி உங்கள் அனைத்தையும் அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பேன். சுக்ரு ஒன்றுவன் இருந்து உங்களிடம் இருக்குமையா? இன் கவர்த்தும் நீங்கள் மறுத்துவிட்டால், என்னை மறுத்து இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று நீ ஆரம்பித்தால், இன்னும் அதாவி என்னுடைய என்னுடைய வேதனை மிக கொடியது என்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்வது மட்டுமல்ல, அல்லாஹ் 13 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்து காண்பித்திருக்கிறான். இப்பொழுதும் செய்து கொண்டுதான் இருக்கிறான். அதை நாம் படிப்பதை பெற வேண்டும். ஆரம்பத்தில் அல்லாஹ் எப்படி எல்லாம் சமுதாயத்தை அழிச்சிருக்கிறான் அப்படின்னு ஒரு சிறிய 2 வரியிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ஒரு சில பேர்களை எப்படி அழித்தோம், இடிமுழக்கத்தின் மூலமாக அவர்களை அழித்தோம் என்பதாக சொல்லி காட்டுகிறான். எந்த மாதிரி நேரத்தில் பலம்மா நசுமா விக்கிரூபிகி அவர்கள் மறக்கின்ற பொழுது பதகுனா அலையும் அபுவாப குலிஷி இந்த உலகத்திலே அவர் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா செல்வாக்குகளையும் அவர்களுக்கு திறந்து வைப்போம். அதை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு மீண்டும் மீண்டும் பரக்கத்து வந்துகிட்டே இருக்குது. அப்படி என்ன செய்வாங்க? அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள். ஹத்தா இதா பரிவு மகிழ்ச்சி அடைவார்கள். பிமா ஊத்து கொடுக்கப்பட்ட அந்த செல்வங்களில் இருந்து அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற பொழுது அகது நாகும் பகுத்தத்தன் அப்படி அவர்களை பிடித்து விடுவோம் என்பதாக என்ன திடீரென என்ன செய்யப்படும்? தேவையான மழை இருக்காது, தேவையான வியாபாரத்திலே பறக்கத்து இருக்காது. எவ்வாறு கரண்ட் தட்டுப்பாடுனால் மக்கள் கடுமையான கஷ்டத்திற்கு ஆளாகிறார்களோ அதே போல் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுத்து விடுவோம். அவன் திக்ரி பயிர்களுக்கு மைசத்து நிற்கான். எங்கே அல்லாஹ்வுடைய திக்ர்களை புறக்கணிக்கப்படுகிறதோ அங்கே கடுமையான கஷ்டங்களை கொண்டு சோதிப்பு என்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சோதிக்கிறார். ஒரு சில கூட்டங்களை என்ன காது வெடித்து அபய சத்தத்தின் மூலமாக சில மக்களை அழித்திருக்கும் என்பதாக திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறார். ஒரு சில கூட்டங்களை பூமியை மூழ்கச் செய்து காரும் போன்ற கூட்டங்களை நாம் இருக்கிறோம். ஒரு சில கூட்டங்களை தண்ணீரை மூழ்கிய நிலையில அவர்களை அதாப் கொடுத்திருக்கிறோம். இது அமாக்கானதான் எதிரிமோ அவர்களுக்கு அல்லாஹ் அனிதம் செய்யவில்லை. வலாக்கின் காணு அன்புசையும் எதிரிமோ அவர்கள் தனக்கு அனிதம் செய்து விட்டார் என்பதாக திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். இந்த பூமி அல்லாஹ்வுடைய அவனுடைய நிர்வாகம், அவனுடைய ஆட்சி அதிகாரம் உள்ள இடத்துல அவனுக்கு சுக்குர் செய்யாமல், அவனுடைய திக்ர் இல்லாமல், அவனுடைய வசனத்துக்கு கட்டுப்பட்டு வாழாமல் இருப்பவையால் கடுமையான அந்த அதாவை பார்த்து இந்த கல்பு கன்றி அனைத்தையும் பாருங்கள். எங்கே நிம்மதி இருக்கிறது என்று பாருங்கள். இந்த உலகத்தினுடைய பொருள் தான், உலகத்தினுடைய ஆதாயம் தான், உலகத்தினுடைய ஆசாபாசம் தான் அடிப்படையாக வைத்திருக்கக்கூடிய ஈராக்கு போன்ற நாடுகளை எடுத்துக் கொள்ளுங்கள். கடுமையான கட்டத்தில் காணப்பட்டார்கள். அவர் அதிபர்கள் துரத்தப்பட்டார்கள். கடுமையாக சோதிக்கப்பட்டு மரணிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. அதே போன்று லிபியாவை எடுத்துக் கொள்ளுங்கள். அங்கு பல கஷ்டங்களை அனுபவித்தார்கள். அங்குள்ளவர்கள் இழிவான நிலையில அந்த ஆட்சியாளர்களுக்கு கீழே இறக்கப்பட்டு அவர்கள் சாகடிக்கப்பட்டார்கள். இதே போல துனிசியா போன்ற நாடுகள் எங்கெல்லாம் இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறதோ கடுமையான கஷ்டங்கள் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நன்றாக அறிந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்லி காட்டுகிறான்? வயலுள்ளிக்குள்ளி உமசத்தின் உமசம் அல்ல ஜமஅமான அத்ததா. மனிதன் எப்படிப்பட்டவன்? தன்னுடைய பணத்தை செல்வங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறான். அல்லது ஜமஅமான ஒன்று சேர்க்கிறான். சேர்த்து கொண்டு என்ன சொல்லுகிறான்? ஜமஅமான அத்ததா யஹ்சபு அன்னமாலஹு அஹலதா. என்ன சொல்லுகிறான்? இடத்தில் ஒன்றாக சேர்த்து பேங்கிலே போடுவது, சேர்த்து அந்த அதிக பணம் இருக்கிறது, இது எனக்கு போதும், இது எனக்கு நிரந்தரமான வாழ்க்கைக்கு இது ஒரு வழிகாட்டி, இது எனக்கு பாதுகாத்து விடும், இதுதான் நிரந்தரம், இதற்கு மேல் ஒன்று தேவையில்லை என்பதாக மனிதன் எண்ணிக்கொண்டிருக்கிறான் என்பதாக திருமறை குர்ஆனில் சொல்லி அல்லாஹ் அடுத்து சொல்கிறார். யஹ்சபு அன்னமாலஹு அஹலதா. இந்த செல்வங்கள் எல்லாம் நிரந்தரமாக இருக்கும் என்பதை நினைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கல்லால இன்பதன்னா பில் குத்தமா, அவன் குத்தமா நரகத்தில் தூக்கி வீசப்படுவான் என்பதாக திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறார். குத்தமா என்றால் என்ன? போய் பாருங்கள் திருமறை குர்ஆனில். கொழுந்து விட்டு எரியப்படியான நெருப்பு. அந்த நெருப்பு உடனே பட்ட பொழுது உடனே உள்ளத்தை தான் தைக்குமா, உள்ளத்தை தான் அவன் செய்ய சரியான முறையில் அதாப் கொடுக்குமா. காரணம் அந்த உள்ளத்தில் தீய எண்ணங்கள் குடிக்கொண்டிருப்பதன் காரணமா என்பதாக திருமறை குர்ஆனில் அதை பற்றி சொல்லி காட்டுகிறான். இப்படியான அதாபுகள் யாருக்கு ஏற்படும்? இந்த உலகம் அல்லாஹ்வுடைய உலகம். இந்த உலகம் அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. இங்கே அவருடைய வேதத்தின் அடிப்படையில், அவர் வழிகாட்டின் அடிப்படையில் தான் வாழ வேண்டும் என்று எவர் இந்த உலகத்தில் மறந்து வாழ்கிறார்களோ அவர்களுடைய நிலையெல்லாம் இந்த உலகத்திலும் கஷ்டம், உலகத்தில் நெருக்கடி, மறு உலகத்திலேயும் கடுமையான அதாபு ஆளாக்கப்படுவார்கள் எல்லாம் திருமறையில் நீண்ட வசனங்களின் மூலமாக தெரியக்கூடிய விஷயம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். நாம் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியாராக கடைசி வரைக்கும்
அதற்குரிய வாய்ப்புகளையும் பறக்கத்துகளையும் அதற்குரிய தௌஃபீக்கையும் அனைவரும் தந்து நம் அனைவரும் உண்மையான முத்தத்தின் கூட்டத்தில் சேர்த்து வைவானாக. ஆமீன். ஜவாது கரீம் மலிக்கும் கதீம்